ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ போன வீடியோவில் நம்ம 100வது ராம்சார் தலம் இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவோட முடிவுலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ தமிழ்நாட்டில் 20 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லியிருப்போம். எது முதல்ல அறிவித்தாங்க தமிழ்நாட்டில், எது ஓல்டஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எது லார்ஜஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அதே நேரத்தில் எது இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை வச்சு எது லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த இயர் ஆஃப் டிக்ளரேஷனை வச்சு எது இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்த டேட்டா தான். ஸோ அதனால் 100% கரெக்டாக அதை நம்பி நம்ம படிக்கலாம். ஓகேவா? சரி, இந்த இப்போ எந்த வெட்லேண்ட், அதாவது எது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கடகடன்னு பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ சித்திரை மாதம் சித்திராங்குடி பேர்ட் சாங்சுரின்னு இருக்குது. சித்திரை மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சிரங்குளம் பேர்ட் சாங்சுரி. ஸோ சித்திரை மாதம் எல்லோரும் ராமநாதபுரத்துக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ ராமர் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ராமநாதபுரம் ராமர் கோயில். ஓகேவா? ஸோ அப்போ சித்திரை மாதம் எல்லோரும் காஞ்சு போய் கிடக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க விரதம் இருந்து எல்லாருமே ராமர் கோயிலுக்கு போகிறாங்க. அதனால் காஞ்சு போய் கிடக்காங்க. ஸோ ராமர் கோயிலுக்கு போனோடனே என்ன தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கோயிலுக்கு போனோடனே தீர்த்தம் தர்றாங்க. அந்த தீர்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னா சக்கரையாக இருக்குப்பா. அது சக்கரை கோட்டை பேர்ட் சாங்சுரி. ஓகேவா? ஸோ ராமநாதபுரத்தை ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ராமநாதபுரம் ராமர் கோயிலுக்கு போகிறாங்க, சித்திரை மாதம் போகிறாங்க. அதனால் விரதம் இருக்கிறாங்க, அதனால் காஞ்சு போயிருக்காங்க. அங்கே போனவுடனே தீர்த்தம் தர்றாங்க. தீர்த்தம் எப்படி இருக்குது? சக்கரையாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ இது இந்த நம்ம தமிழ்நாடு அந்த வரைபடத்தில் பார்த்தாலே தெரியும். அந்த மேப்பில் கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. ஸோ இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ அதனால் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து காரை வேட்டி. காரை வேட்டி அரியலூர். எப்போ அரியலை அப்படின்னு என்ன தெரியலைன்னு அர்த்தம். காரை வேட்டியை யாருக்குமே தெரியலை. இதெல்லாம் கேள்வியே படாத பேர். அப்போ காரை வேட்டி யாருக்கும் தெரியலை, காரை வேட்டி யாருக்கும் தெரியலை. அதுக்கப்புறம் கறி கிளி. இப்போ கிளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது கறி. கிளியை கறியாக சமைச்சு சாப்பிட போகிறாங்க. அப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, செங்கல்பட்டு. செங்கலை எடுத்து அந்த கிளியை ஒரே போட்டு கொண்டு விட்டாங்க. அதை கறியாக சாப்பிட போகிறாங்க. பாரு என்னென்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அப்போ செங்கல்பட்டு. செங்கல் பட்டுருச்சு. செங்கலை தூக்கி போட்டாங்க கிளி மேலே. அது செங்கல் பட்டுருச்சு, அதனால் அதை செத்து போச்சு. இப்போ கறியாக சமைச்சு சாப்பிட போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கழுவெளி பேர்ட் செஞ்சுரி. கழுகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுகு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கழுகு வில்லை வச்சு கழுகு அடிச்சு போட்டாங்க. வில்லை வச்சு கழுகை அடிச்சு போட்டாங்க. ஸோ அடுத்து கூத்தன்குளம் பேர்ட் செஞ்சுரி திருநெல்வேலி. ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஓகேவா? ஸோ தமிழ் புக்கில் கூட பழைய ஓல்டு புக்கில் இருக்குது, நமக்கு 6th புக்கில் கூத்தன்குளம் பேர்ட் சாங்சுரி திருநெல்வேலி. அதுக்கப்புறம் லாங்வுட் ஷோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ அந்த லாங்வுட் ஷோலா இப்போ வுட்டு எங்கேப்பா லாங்காக இருக்குது? நீலகிரி போப்பா, லாங்காக வுட்டு இருக்குப்பா. எவ்வளோ பெரிய வுட்டு, மரம்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அது அப்படியே வுட்டாக எடுத்தோம்னா லாங்காக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நஞ்சராயன் திருப்பூர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நஞ்சராயன் திருப்பூர். அதுக்கப்புறம் பள்ளிக்கரணை. ஸோ பள்ளிக்கரணை சென்னை தான். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் பிச்சாவரம் மேங்க்ரூவ். ஸோ பிச்சாவரம் மேங்க்ரூவ். ஸோ இந்த மேங்க்ரூவ் எங்கே இருக்குது அப்படின்னா கடல் பக்கத்தில் இருக்குது. அதனால் கடலூர். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? கடல் ஒட்டி இருக்குப்பா. கடலூரில் இருக்குப்பா. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? கடலை ஒட்டி இருக்குது. அப்போ பிச்சாவரம் மேங்க்ரூவ் கடலூரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் கேலிமர். ஸோ நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் முதல்ல அறிவித்தது தமிழ்நாட்டில். ஸோ நாகப்பட்டினம் திருவாரூர். நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். நாகப்பட்டினம் திருவாரூர்னு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இல்லை திருவாரூர் இல்லை, ஆப்ஷனில் திருவாரூரே இல்லை, நாகப்பட்டினம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினத்தை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன் தெளிவாகவே. ஸோ இங்கேயும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ பாயிண்ட் கேலிமர் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா, நாகப்பட்டினம் திருவாரூர் தான் படிக்கணும். திருவாரூர் இல்லை அப்படின்னா நாகப்பட்டினம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஆனால் கரெக்டான ஆப்ஷன் நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா 2 டிஸ்ட்ரிக்ட் வருதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் சக்கரை சொல்லிட்டேன், தீர்த்தம் சொல்லியிருக்கேன், ராமநாதபுரம். இது ரெண்டும் அங்கேயே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்பே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சுசீந்திரம் திரூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ சுசி ஆப்பம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியில் சுசி ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். கன்னியாகுமரியில் சுசி ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உதய மார்த்தாண்டபுரம் திருவாரூர். அதுக்கப்புறம் வடுவூர் திருவாரூர். ஊர்னு வருதா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வடுவூர் திருவாரூர். அதுக்கப்புறம் உதய மார்த்தாண்டபுரமும் திருவாரூர். உதய மார்த்தாண்டபுரம் திருவாரூர். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வேடந்தாங்கல். ஸோ வேடந்தாங்கல் செங்கல்பட்டு. வேடந்தாங்கலில் நிறையா பறவை இருக்குது. அங்கேயும் செங்கலை கொண்டு அடிக்கிறாங்க. அதே செங்கல்பட்டு போகுது எல்லா பறவையும் மேலேயும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வேடந்தாங்கல்
செங்கல்பட்டு. ஸோ இதுக்கு நல்லா ஞாபகம் நிறையா பேர் வேறு டிஸ்ட்ரிக்டோட கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வேறு டிஸ்ட்ரிக்ட் பேர் சொல்ல வரும்ல, சொன்னீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க இங்கே நீங்கள். ஸோ அதனால் வேடந்தாங்கல் செங்கல்பட்டு. வேடந்தாங்கல்னால் என்ன வரும், நிறைய பறவை வருது. இந்த பறவை மேலே அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்க போகிறவங்க மக்கள்லாம் செங்கலை கொண்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பறவை மேலே என்ன படுது, செங்கல் பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ வேடன் தானேப்பா வேடன் தாங்கல். அப்போ வேடன் வேடன் என்ன செய்யான், செங்கலை தூக்கி எரியான். செங்கல் அதனால் அந்த பறவை மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ வேடன் தாங்கல் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வெள்ளோடு ஈரோடு. ஓடுன்னு வந்துதா, வெள்ளு ஓடு ஈடு ஓடு, வெள்ளு ஓடு ஈடு ஓடு, வெள்ளோடு ஈரோடு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வெம்பனூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் கன்னியாகுமரி. ஸோ நான் இதுவும் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த லார்ஜஸ்ட்டு எது ஸ்மாலஸ்ட்டு எது ஓல்டஸ்ட்டு அந்த மூணையும் நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதை கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு தடவை திருப்பி சொல்லிடுறேன். ஸோ சித்திரை மாதம் காஞ்சி போய் கிடக்காங்க. தீர்த்தம் சக்கரக்கட்டியாக இருக்குது ராமநாதபுரம். கல்ஃபாஃப்னா ராமநாதபுரம் எல்லாத்துக்கும் தெரியும். காரவேட்டி யாருக்குமே தெரியலை, அறியலப்பா. அதுக்கப்புறம் கறி கிளி. இந்த கிளியை என்ன செய்கிறாங்க, செங்கலை போட்டு அடித்து கறியை சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்போ கழுகை வில்லை வச்சு கொண்டுட்டாங்க. கூத்தங்குளம் திருநெல்வேலி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ லாங் உட்டு எங்கே லாங்காக இருக்குது, நீலகிரி போப்பா லாங்காக உட்டு இருக்குப்பா. அடுத்து நஞ்சராயன் திருப்பூர். பள்ளிக்கரணை சென்னை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பிச்சாவரம் மான்குரூவ் எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த பிச்சாவரம் மான்குரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கடல் பக்கத்தில் இருக்குது. அப்போ கடலூரில் இருக்குது. ஓகேவா? ஸோ பாயிண்ட் கேலிமர் இது போன வீடியோலேயே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சக்கரை சொல்லிட்டேன். சுசியாப்பம் சாப்பிடணும்னா எங்கே போகணும், நம்ம கன்னியாகுமரி போகணும். ஸோ தீர்த்தம் ராமநாதபுரம், அதுவும் அந்த ஷார்ட்கட்லேயே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் உதயமார்த்தாண்டபுரமும் வடுவூரும் திருவாரூர். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடுவூர் திருவாரூர், வடுவூர் திருவாரூர் ஊர்னு வருதுல. ஸோ அப்போ இதை வச்சு இந்த உதயமார்த்தாண்டபுரத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வடுவூர் திருவாரூர், உதய எங்கே இருக்காரு, உதய் ஊரில் இருக்காரு. உதய் எங்கே இருக்காரு, ஊரில் இருக்காரு. உதய் எங்கே இருக்காரு, ஊன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உதய் எங்கே இருக்காரு, உதய் ஊரில் இருக்காரு. எந்த ஊரில், திருவாரூர் வடுவூர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேடன் செங்கல். வேடன் என்ன செய்யறியான், செங்கலை கொண்டு எரியிறியான். அதே செங்கல் பட்டு போகுது. அடுத்து வெள்ளோடு ஈரோடு, ஓடு. அப்புறம் வெம்பனூர் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு ஓல்டஸ்ட்டு அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இன்னும் நம்ம ராம்சார் சைட், ராம்சார் கன்வென்ஷன், எதெல்லாம் வெட்லேண்டு, அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவிலையும் எது ஓல்டஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, இந்தியாவில் அதிக ராம்சார் தலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ டு all. Thank you.